குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம். வரலாறு என்றால் என்ன, வரலாற்றினுடைய முக்கியத்துவம் என்ன, வரலாறு எப்படி உருவானது, எங்கேருந்து வரலாறு உருவாச்சு, அதெல்லாம் பார்த்து அதனுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ செகண்ட் யூனிட் என்ன பார்க்க போறோம்னா மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி. ஒரு மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி இப்போ வரைக்கும் எப்படி வளர்ந்திருக்கான், எப்படி உருவானதுல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கான்றதான் பார்க்க போறோம். இந்த பாடத்தினுடைய கற்றலின் நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தின் படிக்கிறதன் வாயிலாக நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம்னா, மனித குலம், ஒரு மனிதன் என்ற ஒரு இனம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுதான் பார்க்க போறோம். ரெண்டாவது, ஒரு மனித இனம் உருவாச்சு அவங்க உணவு வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல், இது ரெண்டும் தான் செஞ்சிருந்தாங்க. லாஸ்ட் பாடத்துல பார்த்தோம். அப்படி வாழ்ந்த மனிதன் எப்படி ஒரு இடத்தில நிலையாக வாழ்ந்து மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சி பல்வேறு கட்டங்களுக்கு போகுது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்து மனிதர்கள் கற்கருவிகளை பற்றி யூஸ் பண்ணாங்க, அதை பத்தி படிக்க போறோம். அவங்க எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பழங்கால மனிதன் நெருப்பு சக்கரம் அதனுடைய பயன்பாட்டை எப்படி பயன்படுத்தினாங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பழங்கால மனிதர்கள் குகை ஓவியங்கள்ல அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாம் இந்த பாடத்துல நாம படிக்க போறது. இது முழுக்க முழுக்க இந்த வீடியோ யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வழியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்பிதான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். மாணவர்கள், தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு படிச்சா உங்களுக்கு வரலாறு மீதான ஆர்வம் அதிகரிக்குன்றதுக்காக தான் இந்த லெசனை நான் எடுத்திருக்கேன். இப்ப பாடத்துக்குள்ள போவோம். எப்ப பூமி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் ஒரு புவியே உருவாச்சு. அந்த புவி உருவானதுக்கு அப்புறம் அதுல பல உயிரினங்கள் எல்லாம் உருவானதுக்கு அப்புறம் மனித இனமும் ஒன்று உருவாச்சு. அந்த மனித உருவாகி அது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மனிதன் நடக்க ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, 20 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்பு நடக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படி நடந்த மனிதன் பல்வேறு இடங்களுக்கு எப்படி பயணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்புதான் புவி எங்கும் பரவறான். எத்தனை வருஷம்? 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படி போன மனிதன் ஒரு இடத்துல இருந்து பல இடங்களுக்கு சென்று அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிலையாக தங்குற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அங்க விவசாயம் பண்றான். அப்போ விவசாயம் பண்ற மனிதன் எப்ப ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, 8000 ஆண்டுகளுக்கு முன்பதான் வேளாண்மை என்ற ஒன்றே ஒரு உற்பத்தி முறையே தொடங்குது. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் உற்பத்தி தன் தேவைக்கு போக உற்பத்தி அதிகரிப்பதன் காரணமாக பல பரிமாற்றங்கள் நடைபெறுது. பண்ட பரிமாற்றம் சொல்லுவாங்க. அப்படி நடைபெற்றதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாகரிகங்கள் வளர ஆரம்பிக்குது. அப்படி நாகரிகம் வளர்ந்த காலம் பாத்தீங்கன்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகம் வளர தொடங்கியது. அப்படி நாகரிகம் வளர்ந்து வளர்ந்து இப்போ தற்போது மனிதனாக தற்கால மனிதன் இருக்கிறான். இதுதான் மனித பரிணாம வளர்ச்சியின் இது மனித பரிணாம வளர்ச்சி. இங்க புவி உற்பத்தி ஆகுதிலிருந்து இன்றைய மனிதன் வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாடத்துல லாஸ்ட் பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, அம்மாவும் மகளும் பள்ளியிலிருந்து வந்த அம்மா கிட்ட மகள் கிட்ட அம்மா கேக்குறாங்க, என்ன படிச்சு வரலாறுன்ற சொல்றாங்க. வரலாறுனா என்னன்ட்டு லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ மனித பரிணாம வளர்ச்சி எப்படி ஆரம்பிக்குது, எப்படி இப்போ வரைக்கும் இந்த காலகட்டத்தை அடைஞ்சாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். அதாவது 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவியான தமிழினையும் அவளுடைய பாட்டியும் ஒரு அறிவியல் மையத்திற்கு போன்றாங்க. ஒரு அறிவியல் மையத்திற்கு போயிட்டு அங்கே அவர்கள் ஒரு கால இயந்திரம், ஒரு டைம் மிஷின் அதை பாக்குறாங்க. இப்போ ஒரு சூர்யா அது கூட ஒரு படம் பார்க்கலாம் நீங்க, டைம் மிஷின் பீரியட் படம் அது யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கீழே. அப்படி அதை இயக்குபவர் பாத்தீங்கன்னா, அந்த ஆப்ரேட் பண்றவரு அந்த இயந்திரம் செயல்படும் முறையை அவருக்கு விளக்குறாரு. எங்க போறாங்க, பாட்டியும் பேத்தியும் ஒரு அறிவியல் மையத்திற்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கால இயந்திரம் அங்க பாக்குறாங்க. அதை ஆப்ரேட்டர் பண்றவர் அதை பத்தி அவங்களுக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்போ இந்த இயந்திரம் மூலம் அவங்க விரும்புற இடத்திற்கு பயணம் செய்ய முடியும். இதில் உள்ள ஒவ்வொரு பொத்தானையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உரியதாக இருக்கும். ஒவ்வொரு பட்டன் அழுத்தினா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு போகும். ஏதேனும் ஒன்றை நீங்கள் அழுத்தினால் போதும் அதற்குரிய காலத்தை சேர்ந்த காட்சிகளை கண்டு மகிழலாம். கால பயணத்திற்கு நீங்கள் தயாரா என்று அந்த இயக்குபவர் கேக்குறாங்க. இதை கேட்டு தமிழினியும் அவள் பாட்டியும் உற்சாகம் ஆகுறாங்க. ஏன்னா அந்த இந்த காலத்துல எந்த காலத்துக்கோ போகும்போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால 2 பேருக்கும் மகிழ்ச்சியா இருக்காங்க. காலப்பயணம் மேற்கொள்ள 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அப்படி 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா, முன்னோக்கி போகலான்ட்டு ஃபர்ஸ்ட் முன்னோக்கி போறாங்க. அதாவது அட்வான்ஸா போறாங்க. கிபி நம்ம பார்த்தோம் இல்லையா, கிபினா என்ன, கிமுன்னு என்ன. இது தற்காலம் 0ல இருந்து ஆரம்பிச்சு ஹிஸ்டரின்னு சொன்னோம். அப்ப கிபில இருந்து
2200 எப்படி இருக்கும்னு பாக்குறேன். அதாவது அட்வான்ஸா போயிட்டு நம்ம 2025ல இருக்கோம். அப்ப 2200ல எப்படி வந்துட்டு இந்த மனித இனம் இருக்கும் அப்படின்றத பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 2020ஆம் ஆண்டை பார்ப்பதில் ஆர்வத்தை தூண்டும்படி ஏதும் இருப்பதாக எங்களுக்கு தோன்றவில்லை. என்ன செய்றாங்கன்னா, அதுல எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டா அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்றாங்க, மறுபடியும் பின்னோக்கி போறாங்க. பின்னோக்கினா வந்து கடந்த காலம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலான்ட்டு. அது கிபி, இது கிமுக்கு போறாங்க. கிமுக்கு போயிட்டு கடந்த காலம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்க்கறாங்க. அத பார்க்கும்போது ஆய கிபி இது வந்துட்டு கிமு 1950 இல்ல, கிபி 1950 பொத்தானை வந்துட்டு அழுத்துறாங்க. அப்போ 1950 பொத்தானை அழுத்தினர். உடனே அவர்கள் முன்பு இருந்த காட்சி போயிடுச்சு. முன்னாடி இருந்தது. அப்போ 1950 அழுத்தும் போது எப்படி இருந்ததுன்னா, ஆஹ் மக்கள் நடந்து செல்வதையும், சிலர் மிதிவண்டி ஓட்டிச் செல்வதையும், சாலைகளில் பேருந்துகள் அரிதாக கடந்து போவதையும் கண்டாங்க. அப்போ 1950ல எப்படின்னா, மக்கள் வந்து நடந்து போறாங்க, ஒரு சிலர் வந்து மிதிவண்டி ஓட்டிட்டு போறாங்க, சாலைகள்ல பேருந்துகள் ரொம்ப ரேரா தான் இருந்துச்சு. அதன் பிறகு அவங்க 1850 100 வருஷம் அதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி போறாங்க. இப்படி அவங்க போகும்போது மிதிவண்டி ரெண்டையுமே காணும். எது இல்ல, மிதிவண்டியும் கிடையாது, பேருந்தும் கிடையாது. ஆனா எது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மாடுகள் அல்லது கோவேறு கழுதைகள். அந்த கழுதைகள் பூட்டப்பட்ட வண்டியை சாலையில் காண முடிந்தது. குதிரை வண்டிகளும் அரிதாக இருந்தது. எப்படி அங்க பஸ் அரிதாக இருந்ததோ அதே மாதிரி இங்க வந்துட்டு குதிரை வண்டி வந்துட்டு அரிதாக இருந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக தமிழினி வந்துட்டு 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திற்கான பொத்தானை அழுத்தினார். எத்தனை வருஷம்? நம்ம விவசாயம் வேளாண்மை எப்போ அதிகரிச்சு சொன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுதான் இங்க பார்க்க போறோம். அக்கால மக்கள் பயிர் வளர்ப்பதிலும் ஈடுபட்டிருந்தார்கள். அடுத்து அவர்கள் 18,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காட்சிகளை காண இன்னொரு பொத்தானை அழுத்தினார்கள். அந்த காலத்தில் மனிதர்கள் குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் பார்க்கும்போது விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். 18,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகும்போது குகையில வாழ்ந்துட்டு இருந்த மனிதன் கல்லு, எலும்பு இப்போ செய்த கருவிகளை வேட்டைக்கு பயன்படுத்தினார்கள். அப்படி அவர்கள் வேட்டையாடிய ஒரு காட்சியை கண்டு தமிழினி பயந்து விட்டாள். உரிய பொத்தானை அழுத்தி பாட்டின் தற்காலத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப பிரசன்ட் பீரியடுக்கு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ மனித பரிணாம வளர்ச்சின்னு தானே பார்த்தோம். இந்த மனித பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம். இதுதான் வந்து மனித பரிணாம வளர்ச்சி. இது ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் மனித பரிணாம வளர்ச்சியினுடைய நிலைகள். அதாவது ஆஸ்ட்ரோலோபித்திகஸ், அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான் நடக்க கத்துக்கணும். யாரு? இந்த ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் என்ற மனிதன் தான் மனித மற்றும் குரங்கு பண்போடு அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் காணப்பட்டா நடக்க கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஹோமோ எபிலிஸ் என்றதுதான் மனிதன் வந்து பார்த்தோம்னா இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தான். முன்பக்கம் நீட்டிக் கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டன. கருவிகளை உருவாக்கினான். அப்போ கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கட்டை விரல்கள் வந்து பெற்றிருந்தான். முன்பக்கம் வந்து தாடை கொஞ்சம் நீட்சி அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கருவிகளை உருவாக்க கற்றுக்கொண்டான் மனிதன். யாரு? ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ எரெக்டஸ் பாத்தீங்கன்னா நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்தான். அப்ப நெருப்பை கண்டுபிடிச்ச மனிதன் யாருன்னா நேரா நிமிர்ந்த மனிதன். கொஞ்சம் நேரா நிமிர்ந்துட்டாங்க. நெருப்பின் பயனை அறிந்திருந்த மனிதன் ஹோமோ எரெக்டஸ். அதுக்கப்புறம் நியாண்டர்தல் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கர்களிடம் இருந்து வேறுபட்டவன் தான் இந்த நியாண்டர்தால். கரடுமுரடான கருவிகளை கொண்டிருந்தன. வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தான். இறந்தவர்களை புதைத்தனர். சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பட்டன. அதாவது இந்த நியாண்டர்தால் என்ற மனிதன் ஆப்பிரிக்கர்கள்கிட்ட இருந்து வேறுபட்டிருந்தான். கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தினான். வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தான். இறந்தவர்களை புதைத்தாங்க. அப்படின்னுலாம் சான்று எங்க கிடைச்சதுன்னா ஜெர்மனில கிடைக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஹோமோ சாம்பியன்ஸ். இந்த ஹோமோ சாம்பியன்ஸ் தான் தற்போது வாழும் மனித இனமான நாம தான் இந்த ஹோமோ சாம்பியன்ஸ் வகையை சார்ந்த மனித இனம். நம்ம எந்த வகையை சேர்ந்த இத்தனை வகையில நாம் எந்த வகைன்னு பாத்தீங்கன்னா ஹோமோ சாம்பியன்ஸ் வகையை சார்ந்த மனிதன் தான் நாம. இப்போ நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரித்தல் சமூகமாக வாழ்ந்தாங்க. இவங்க எந்த மாதிரி வாழ்ந்தாங்கன்னா வேட்டையாடி மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தார்கள். கரடுமுரடான கருவிகளை இவங்களும் பயன்படுத்தினார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து யூரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடிபெயர்ந்தாங்க. அப்ப இந்த ஹோமோ சாம்பியன்ஸ் மனிதன் எங்க இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில. ஆப்பிரிக்காவிலிருந்து எங்க குடிபெயர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பா மற்றும் ஆசியா பகுதிகளுக்கு குடியேறினாங்க.
குரோமேக்னான்ஸ் பார்த்தோம். மனித வாழ்வின் தொடக்க தொடக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்கருவிகளுடன் எலும்பிலாலான கருவிகளும் பயன்படுத்தினான். குத்தீட்டியும் நெருப்பும் அதாவது நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான். அதாவது குரோமேக்னாஸ் என்ற மனித இனம் தொடக்கத்துல கற்கருவிகளுடன் எலும்பிலான கருவி பயன்படுத்தியிருப்பாங்க. குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தியவன் தான் இந்த குரோமேக்னான்ஸ். இப்போ இத்தனை வகையான மனித இனத்தை நம்ம பார்த்தாச்சு. நாம எந்த இனம் பார்த்தீங்கன்னா ஹோமோ சாம்பியன்ஸ் என்ற வகையை சார்ந்த மனித இனம் நாம. ஓகே, இந்த மனித பரிணாம வளர்ச்சியை பார்த்தாச்சு. எங்கிருந்து எங்கெல்லாம் பரிணாமம் அடைஞ்சாங்கன்னு பார்ப்போம். தகவல் பேயை பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பதுதான் தொல்லியல் ஆகும். அதாவது வரலாறு தொடங்குறதுக்கு முன்னாடின்னு ஒரு காலம் பார்த்தோம். அந்த காலத்தை பத்தி மனிதர்களை அப்போ வரலாறு எங்கிருந்து தொடங்குது, எப்போ எழுத ஆரம்பிச்சாங்களோ அதுதான் வரலாற்று தொடக்க காலம். அதுக்கு முன்னாடி வரலாறு எப்படி இருந்ததுன்ற பத்தி எதன் மூலியமா தெரிஞ்சுக்கணும்னா அவங்க பயன்படுத்திய பொருள்கள் மட்டுமா தெரிஞ்சுக்கணும். அந்த பயன்படுத்திய பொருள்கள் எதன் மூலமா நம்ம எடுக்க முடியும்னா தொல்லியல் அகழ்வாய்வு செஞ்சுதான் அவங்க பயன்படுத்திய பொருள்கள் நாம எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சு அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியும். இதான் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவது என்பது அகழ்வாராய்ச்சி பொருள்கள் உதவுது. இதுதான் தகவல் பேயில கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். இருவரும் மீண்டும் பின்னோக்கி போறாங்க. பின்னோக்கி போய் மனித குரங்குகளுடன் வசித்த பயங்கால முன்னோர்களை காணலாம் என காட்டி, ஆனால் தமிழினி அதற்கு சம்மதிக்கவில்லை. இருவரும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பார்க்க போறாங்கன்னா மனித பரிணாம வளர்ச்சி அடைந்தது எப்படின்னு பார்க்க போறாங்க. மானுடவியலாளர்கள் அதாவது மனித இனம் எங்கிருந்து போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனித இனம் முதல்ல நகருது. நம்ம சொன்னோம் இல்லையா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மனித இனம் பரவனாங்கன்ட்டு. அப்படி மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் என்ன இருக்குதுன்னா தான்சானியா என்னும் இடத்துல கிடைத்த சில காலடி தடங்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. இது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல் படுகையில் பதிந்திருந்த அந்த தடங்கள் அதுவரை மண்ணில் புதைந்து கிடந்தன. அதாவது மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் அதாவது ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, மானுடவியல் பத்தி படிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதாவது ஆராய்ச்சி பண்ணும்போது கிழக்கு ஆப்பிரிக்காவில தான்சானியா என்ற இடத்துல சில மனித காலடி தடங்கள் கிடைச்சது. அவங்க அது கிடைச்சதை என்ன பண்றாங்கன்னா உலகின் பல்வேறு பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது அது எங்க இருந்ததுன்னா கல் படுகைகளில் பதிந்து இருந்த அந்த தடங்கள் அதுவரை மண்ணில் புதைந்து இருந்தது. அதை என்ன செய்யறாங்கன்னா கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலம் மானுடவியலாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சாங்க. மனிதனை பற்றி படிப்பதுதான் மானுடவியலாளர்கள் அந்த காலடி தடங்களை 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானது என்று கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த காலடி தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னா 3.5 மில்லியன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், மில்லியன்னா எத்தனை லட்சம் சேர்ந்தது ஒரு மில்லியன் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரோமேக்னான்ஸ் என்ற ஒரு மனித இனம் தான் குகையில வாழ கற்றுக்கொண்டது. இவங்க எங்க இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்தாங்க அப்படின்றது தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்ச சான்றுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல லாஸ்காஸ் என்னும் இடத்துல தொல்லியல் சான்று கிடைத்தது. இவங்களுடைய பழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குரோமேக்னான்ஸ் என்ற மனித இனம் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும் போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப, இது ஒரு தகவல் பிழை ஒண்ணு மட்டும் படிச்சிரும். மானுடவியல் ஆந்த்ரோபோலஜி, மானுடவியல் அதாவது மானுடவியல் அப்படின்னா ஆந்த்ரோபோலஜி என்று அர்த்தம். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பதுதான் மானுடவியல். அப்ப மானுடவியலாளர்களும் அதை பற்றி படிப்பவர்கள் தான் மானுடவியலாளர்கள். மானுடவியல் என்பது மனிதனை மற்றும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி படிப்பதுதான் மானுடவியல். இந்த மானுடவியல் என்ற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. 2 கிரேக் வேர்ட்ஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபோஸ் என்பது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதன். லோகோஸ் என்பதன் பொருள் என்னன்னா எண்ணங்கள் அல்லது காரணம். 2 வார்த்தை இருக்குது. அதாவது ஆந்த்ரோபோஸ்னா மனிதன், லோகோஸ் என்பது எண்ணம், அதன் காரணம் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியும் நடத்தையும்
ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றி முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றான். மனிதன் எப்படி ஆரிஜன் ஆகிறான், அவன் எப்படி வந்துட்டு ஸ்டேஜ் பரிணாம வளர்ச்சி அடைகிறான்ட்டு ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். அப்போ எப்படி வந்துட்டு தான்சானியா பத்தி பார்த்தாச்சு, இது 3.5 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இயற்கையில் ஒரு மனிதன் இயற்கையில் ஒரு திடீர் மாற்றம், இயற்கையிலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப ஒரு இடம் இருக்குது, அது நேச்சுரலாவே இயற்கையாகவே ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று நிகழுது. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு உயிரினம் வாழுதுன்னா அந்த மாற்றத்திற்கு என்ன ஆகுதுன்னா தங்களை தகவமைத்து கொள்ளுது. அதாவது ஒரு இடத்துல வசிக்குது ஒரு உயிரினம், வசிக்கும் போது ஏதோ ஒரு இயற்கையால ஒரு மாற்றம் ஏற்படுது. மாற்றம் ஏற்பட்டால அது அங்கிருந்து பயந்துகிட்டு வேற எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அது அந்த இடத்திலே பழக்கப்பட்ட ஒரு உயிரினமே வச்சுக்கும். அப்படி பழக்கப்பட்டது திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும் போது அந்த மாற்றத்திற்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்துக் கொண்டு உயிர் பிழைக்கின்றன. இவ்வாறு மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பல மில்லியன் ஆண்டுகளாக தங்கள் தகவமைத்துக் கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்காங்க. அந்தந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன் ஆயிட்டு அவங்கள அந்த இடத்திலே வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு இயற்கைக்கு, அதாவது தங்களை தகவமைத்துக் கொண்டு உயிர் பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை இன்னும் விளக்கமாக சொல்றாங்க பாட்டி. மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு சிறு சிறு மாற்றமா அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடையதே பரிணாமம். அதாவது ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கான், குரங்கா இருங்கன்னு சொல்றாங்க. மனிதன்னு படிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா கல்ல பயன்படுத்துறாங்க, சிக்கி முக்கி கல்ல படுத்துறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜா ஒவ்வொன்றத்தையும் பயன்படுத்தி பயன்படுத்தி ஒரு ஒரு குறிப்பிட்ட நல்ல இப்ப நாம இருக்கிறது வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதே மாதிரிதான் ஆரம்ப காலத்துல சின்ன 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 மாறுதல்லாம் அடைந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து தற்போது மனிதனாகி நிற்கும். தற்கால மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என பார்ப்போம். இப்போ கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் வந்து மனித இனம் தோன்றுச்சு. எது ஹோமோ சாம்பியன்ஸ் என்ற மனிதன் தோன்றது இங்கதான் சொன்னோம், கிழக்கு ஆப்பிரிக்காவில். எப்படி உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு ஹோமோ சாம்பியன்ஸ் என்று இடப்பெயர்ச்சி செய்தாங்கன்னு பார்ப்போம். இது ஹோமோ சாம்பியன்ஸ் தான் தற்போது இருக்கிற நாம தான் இது ஹோமோ சாம்பியன்ஸ் வகையை சார்ந்த மனிதர்கள். இப்போ இது 3 பேக்ஸ்ல பாருங்க, ஹோமோ சாம்பியன்ஸ், ஹோமோ நியாண்டர்தால், அதுக்கப்புறம் ஹோமோ எரக்டஸ், 3 வகையான மனிதர்கள் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர்ல இருக்குதான் வந்துட்டு ஹோமோ சாம்பியன்ஸ். ஹோமோ சாம்பியன்ஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து இருந்திருக்காங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து பல்வேறு நாடுகளில், உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள தகவமைத்து தக்க வச்சுக்கிறாங்க. இப்படிதான் வந்து ஹோமோ சாம்பியன்ஸ் பரவி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹோமோ நியாண்டர்தால். ஹோமோ நியாண்டர்தால் வந்துட்டு இந்த கிரீன் கலர், இது வந்துட்டு இங்க இருக்கிறாங்க. கிழக்கு ஆப்பிரிக்கானா இது மேற்கு ஆப்பிரிக்காவா இல்லாட்டி அமெரிக்காவான்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் வந்துட்டு இந்த கிரீன் கலர் ஆப்பிரிக்கா. இது கிழக்குனா இது மேற்குல தெற்கு வடக்கு நினைக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லா பரவி இருந்தாங்க. இப்படிதான் வந்து மனித இனங்கள் வந்து பரவி இடப்பெயர்ச்சி ஆயிட்டு அந்த இடத்துல போயிட்டு எப்படி நிலைத்து வாழறாங்கன்னு பாவம். எப்படி வந்துட்டு மனிதன் உருவாயாச்சு, பரவியாச்சு, எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, குரங்கிலிருந்து மனிதன் மாற்றமற்று பரிணாம வளர்ச்சி அடைந்து நிமிர்ந்த தலை, இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது. செகண்ட் ஸ்டேஜ், ஒரு பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றம். அப்படியே ஒரு அனிமல்ஸ் இருந்தா எப்படி கொஞ்சமா அது பழக்கம், இப்பதான் பழக்கத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டை விரல வந்து என்னன்னா இறுகப்பற்றுறது, கட்டை விரல் வந்துட்டு ஏற்பட்ட மாற்றம் ஏற்படுது பிடிக்கிறது. அதுக்கப்புறம் மூளை வளர்ச்சி ஆகுது. இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜா பரிணாம வளர்ச்சி. கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோ சாம்பியன்ஸ் உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள். அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்களின் வாழ்க்கை முறை மாறுபட்டது. அதாவது அவங்க ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்ப குடியேறினதுக்கும் எப்படி இருக்குன்னா வேற வேற லைஃப் ஸ்டைலா இருக்குது. அவ்வளவுதான். வாழும் இடத்தில் இப்ப பரவும் போது அந்த இடத்தினுடைய வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்களின் உடல் அமைப்பும் தோலின் நிறமும் வேறுபட்டுச்சு. பரவும் போது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இயற்கையின் அமைப்புக்கு ஏற்றவாறு வானிலை, காலநிலை, அந்த இடத்தினுடைய இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவங்களுடைய உடல் அமைப்பில் தோலினுடைய நிறம் இதெல்லாம் வேறுபடுது. இதனால் வெவ்வேறு இனங்கள் வந்து தோன்றுது. அப்போ கலரை வச்சுதானே இனங்கள் பிரிச்சிருப்பாங்க. இப்படி கலர் வந்து சேஞ்ச், அந்த காலத்தினுடைய வானிலை, காலநிலை, இயல்பு இதன் அடிப்படையில வந்துட்டு உடல்ல வந்துட்டு மாற்றம் ஏற்படுது. அந்த தோலினுடைய நிறம் மாறுபட்டதுக்கு பிறகு
பல இனங்கள் உருவாச்சு. இப்படி ஒவ்வொரு இனமும் வழி தோன்றல்களை உருவாக்குவது மக்கள் தொகை அதிகரிச்சு. அப்போ இனங்கள் உருவாச்சு, அந்த இனத்திலிருந்து ஒவ்வொரு மனித இனம் உருவானதுக்கு அப்புறம் அதனுடைய வழித்தோன்றல்களை உருவாக்கியது. அதன் மூலம் மக்கள் தொகை அதிகரித்தது. இதுதான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. இப்ப என்ன பாக்குறோம்னா, உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸ் கண்டென்ட் நேற்று ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்கள். ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் என்ற மனித இனம் எங்கிருந்தான்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. ஹோமோ ஹெபிலிஸ் என்ற மனித இனம் தென் ஆப்பிரிக்கா, ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்ததா சொல்றாங்க. நியாண்டர்தால் என்ற மனித இனம் யூரோசியா எங்க குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா மற்றும் ஆசியா இந்த 2 பகுதிகளும் குறிக்குதுதான் யூரோசியா. நியாண்டர்தால் என்னும் மனித இனம். குரோமேக்னான்ஸ் என்ற மனித இனம் பிரான்ஸ்ல வாழ்ந்ததா கொடுத்துருக்காங்க. பீகிங் மனிதன் சைனாவில் வாழ்ந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஹோமோ சாம்பியன்ஸ் இதுதான் நாம இப்ப இருக்கிற மனித இனம். ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். இது எல்லாம் அந்த மனித இனம், அந்த வாழ்ந்த வாழ்விடங்கள். இது பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஹோமோ சாம்பியன்ஸ் நாம தான் இந்த ஹோமோ சாம்பியன்ஸ் என்ற மனித இனம். இப்ப இருக்கிற நாம தான் இந்த வகையை சார்ந்த மனிதன். அப்போ ஹோமோ சாம்பியன்ஸ் எப்படி வேட்டையிலும் உணவு சேகரிப்பிலும் ஈடுபட்டார்கள் என்பதை பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஒவ்வொரு ஸ்டேஜா டெவலப் ஆகுறாங்க. எப்படி அவங்க ஒரு காட்டுல இருந்து எதை பத்தியுமே தெரியாத எப்படி அவங்க உணவு சேகரிக்காங்க, வேட்டையாடுறாங்கன்றதெல்லாம் இனிமேதான் பார்க்க போறோம். வேட்டையாடுதலும் உணவை சேகரித்தலும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாகவே இருந்திருக்காங்க. அதாவது அப்படியே அலைஞ்சு திரிஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அவர்கள் குழுக்களாக அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க, அலைஞ்சு போயிட்டே இருக்கும்போது ஒரு குழுக்களாக மரம், குகை, மலையடி வாரத்தில் தங்கினாங்க. எங்க தங்கினாங்க? மரம், குகை, மலையடி வாரம். இங்க எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்காங்க. எதுவும் வீடு கிடையாது, எதுவுமே இல்லாத என்ன செய்வாங்க, மரத்தின் கீழேயோ குகையிலேயோ மலையடி வாரத்துல தங்குவாங்க. ஒவ்வொரு குழுவிலும் 30 அல்லது 40 பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு குழுவில் எத்தனை பேர்னா ஒரு 30 இருந்து 40 பேர் வரை இருந்திருப்பாங்க. அவர்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு குழுவுல 30-40 பேர் இருக்கிறாங்க. அப்ப பசிச்சா என்ன செய்யறாங்க, வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருந்தாங்க. இப்படியா அவங்களுக்கு ஒரு உணவை தேடுறதுக்கு அதனுடைய தேடுதலுக்காக அவங்க நகர ஆரம்பிச்சாங்க. எதனால அவங்க நகர ஆரம்பிக்கிறாங்கன்னா உணவை தேடித்தான் மற்ற நாடுகளுக்கு நகரத்திலே ஆரம்பிக்குது. அப்போ பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை எல்லா விலங்குகளையும் அவன் வேட்டையாடினாங்க. ஆனா புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் அவர்கள் உண்டனர். அவர்கள் மட்டும் வேட்டையாடல. புலி மற்ற விலங்குகளை அழிச்சுதான் அது வேட்டையாடும். அப்படி சிலது இருக்கும் இல்லையா, மிச்சம் மீதி அந்த உணவையும் அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மீன் பிடிக்கவும் அவர்கள் கற்றுக்கொண்டாங்க. மீன் பிடிக்கிறது, தேன் எடுக்கிறது, பழம் பறிக்கிறது, கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது ஆகியவற்றிலும் இந்த மனிதர்கள் ஈடுபட்டாங்க. இப்படிதான் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி அடைந்து அவங்களுடைய தேடுதல் எதை நோக்கி இருக்குதுன்னா உணவை நோக்கி இருக்குது. உணவை தேடும் போதுதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இடம் விட்டு இடம் போறாங்க. ஒவ்வொரு நாடு அதாவது இடம் விட்டு இடம் போறதுக்கு காரணமே உணவை தேடிதான் அவங்க போறாங்க. அப்படி காடுகளில் இருந்து தானியங்கள், திணை பயிர்கள் எல்லாம் காடுகள்ல விளையுதுன்னு பார்த்திருப்போம் இல்லையா. இந்த தானியங்களை தான் அவங்க சேகரித்திருப்பாங்க. ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது என்ன ஆயிடுச்சுன்னா நின்று விட்டுச்சு. அதாவது குழுவா ஒரு 30-40 பேர் ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்றாங்க. அங்க போயிட்டு உணவு தேடும் போது அது என்ன ஆயிடுச்சு, தீர்ந்து போகுது. அப்ப என்ன செய்யறாங்க, அவர்கள் வேறு இடத்திற்கு சென்றனர். அப்படி அவங்களுடைய பயணம் ஆரம்பம் ஆகுது எதில் பாத்தீங்கன்னா உணவு தேடுறது தான் அவங்களுடைய பயணமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படி இடம் விட்டு இடம் போகும்போது ஒவ்வொரு அதை படிச்சுலையா காலநிலை, வானிலை, இயல்பு இதெல்லாம் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டு இருக்கு இல்லையா. அப்படி போக 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 என்ன ஆகுதுன்னா குளிரிலிருந்து தங்கள் பாதுகாத்து கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல்கள், அதை விலங்கோட தோல் அதை பதப்படுத்தி அதை உடையா பயன்படுத்திக்கிறாங்க. மரப்பட்டைகள், இலைகள் இதெல்லாம் நீங்க படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் ஆடையாக அணிந்து கொள்கிறார்கள். இப்படி மனித பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கற்கருவிகளும் ஆயுதங்களும் இதெல்லாம் தேவையில்லாததான் இருக்குமா. கற்கருவிகளும் ஆயுதங்களும் பார்த்தீங்கன்னா ஆதி காலம்னா என்னன்னா பழங்காலம். ஆதினா என்னது, முதல் காலத்துல. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுவதுதான் மனிதர்களின் முதன்மையான தொழில். அதாவது ஆதி காலத்துல வேட்டையாடுறதுதான் மனிதர்களின் முதன்மையான தொழில். ஏன்னா அவங்க சாப்பிட்றதுக்காக அதை தேடினாங்க. அது தீர்ந்து போக போக தான் அவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆதி காலத்தில் வேட்டையாடுறதுதான் மனிதர்களின் முதன்மையான தொழில் எதுனா வேட்டையாடுறது.
ஒரு குச்சி அல்லது கல்லால் ஒரு பெரிய விலங்கை கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. எனவே கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவதில்லை. அதாவது குச்சிலேயோ கல்லுலயோ வந்து ஒரு விலங்கை போய் அடிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? கடினமா இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கூர்மையா ஏதாவது இருந்தா ஈஸியா இருக்குமேன்னு திங்க் பண்றாங்க. இதுதான் வந்து குழுவாக சென்று வேட்டையாடுறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு குழியை தோண்டிடுவாங்க. அதுல விரட்டிட்டு போய் விழ வச்சு அதை சிக்க வச்சு சாப்பிடுறது. இதுதான் வந்து வேட்டையாடுற முறை. இது என்ன செய்யறாங்க பாருங்க. ஒரு கல்லினை அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினால் அதனை தட்டி செதுக்குறது. அதாவது கல்லை வச்சு கல்லை செய்து பழைய காலத்துல எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அது தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கற்கருவியை உருவாக்க இரு கற்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு இரு கற்கள் எடுத்துக்கணும். ஒரு கல்லில் உள்ள சீரற்ற பகுதியை நீக்கவும் அதை கூர்மையாக கருவியாக இன்னொரு கல் சுத்தியல் போல் பயன்படுது. அதாவது ஒன்ன ஷார்ப் பண்றதுக்கு இன்னொரு கல்லை வச்சு செதுக்கினாங்க. இப்படிதான் வந்துட்டு ஆயுதங்கள் வந்து அவங்களுக்கு ஆரம்பம் ஆகுது. இப்படிதான் வந்துட்டு ஒவ்வொரு ஆயுதம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆயுதங்கள் செய்ய சிக்கி முக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது. சிக்கி முக்கி கல் அதன் வலிமையும் தாங்கும் திறனுமே அதற்கு காரணம். ஏன் வந்து அவங்க சிக்கி முக்கி கல்ல வந்துட்டு ஆயுதங்கள் செய்யறதுக்கு எடுக்கிறாங்கன்னா, அது எப்படி இருக்குன்னா வலிமையும் தாங்கும். அதாவது இப்படி தட்டினாலும் தாங்குற அளவுக்கு திறன் இருக்கிறதுனால அதை பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. சிக்கி முக்கி கற்களை தேடுவதில் அவங்க நிறைய நேரம் வந்து செலவழிச்சிருக்காங்க. கற்களின் துணை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை செய்ததுடன் அவற்றை பிடிப்பதற்கு வசதியாக மர கைப்பிடிகளையும் பொருத்தினார்கள். பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளையும் உருவாக்கினாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆயுதங்கள் செய்யறதுக்கு என்ன கல் செலக்ட் பண்ணாங்க? சிக்கி முக்கி கல். ஏன் அதை செலக்ட் பண்ணாங்க? அது நல்ல வலிமை ஸ்ட்ராங்காவும், அதே மாதிரி அடிச்சா தாங்குற அளவுக்கு உடையாம தாங்குறதுக்கு திறனும் இருந்துச்சு. இதுதான் அதுக்கு காரணம் செலக்ட் பண்றதுக்கு. அந்த சிக்கி முக்கி கற்களை தேடுதுல என்ன டைம் நிறைய பல மணி நேரம் செலவு செஞ்சாங்க. அப்படி அந்த கல்லை தேடும் போது கற்களின் துணை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை செஞ்சாங்க. அந்த ஆயுதத்திற்கு ஒரு கைப்பிடியும் மரத்தால் ஆன கைப்பிடியும் செஞ்சாங்க. இப்படி பொருத்திட்டு கோடாரிகளையும் இதே போலவே கோடாரிகளையும் உருவாக்கணும். இதுதான் வந்து கற்கருவிகளும் ஆயுதங்களும் பழங்கால மனிதர்கள் உருவாக்கின கற்கருவி ஆயுதம். அதுக்கப்புறம் முன்னோர்கள் கோடாரிகளை எவ்வாறு பயன்படுத்தான்னு பார்ப்போம். முன்னோர்கள் கோடாரிகளை எதுக்காகலாம் பயன்படுத்தினாங்கன்னா, மரம் வெட்டுறது. இப்போ மரம் வெட்டுறது தான் பயன்படுத்துறாங்க. மரக்கிளைகளை வந்து அந்த கிளை இருக்குது இல்லையா, அதை நீக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் குழி தோன்றத்திற்கு. அதுக்கப்புறம் விலங்குகளை வேட்டையாட, விலங்குகளின் தோலை உரிக்க. இந்த கோடாரி வந்துட்டு எதுக்கு பயன்படுத்துறாங்க? மரம் வெட்டுறதுக்கு, மரக்கிளைகளை நீக்கிறதுக்கு, கிளைகளை கழிக்கிறதுக்கு, குழி தோன்றதுக்கு, விலங்குகளின் வேட்டையாடுறதுக்கு, விலங்குகளின் தோலை உரிக்க இந்த கோடாரிகளை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் நெருப்பின் பயன்பாட்டை, இப்போ கல்லு செஞ்சாச்சு, கூர்மையான ஆயுதங்கள்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ நெருப்பின் பயன்பாட்டை எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். தொடக்கத்தில் மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் கண்டு ஸ்டார்டிங்ல வந்து பயந்தான். ஒரு நெருப்போ இருந்துச்சுனாவோ மின்னல் இருந்துச்சுனாவோ அதை கண்டு பயந்தான். ஏன்னா மின்னலால் தோன்றிய நெருப்பில் சிக்கி காட்டு விலங்குகள் இறந்திருக்கலாம். அதாவது மின்னல் உருவாகும் போது அதுல வந்துட்டு உயிரினங்கள் வந்துட்டு இறந்திருக்கும். அந்த உணவுகளை, அந்த இறந்த விலங்குகளின் இறைச்சியை உண்டபோது அவர்களுக்கு அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்திருக்கும். இந்த நிகழ்வு அவர்களை நெருப்பு பற்றி கூடுதலான அறிந்து கொள்ள தூண்டியது. அப்போ நெருப்பை பத்தி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பேக்ரவுண்ட் அவங்க எதுன்னா, இந்த மின்னலால் தாக்கப்பட்ட இறைச்சி விலங்கு அதனுடைய இறைச்சி சாப்பிட்டதுதான் அவங்களுக்கு வந்து நெருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மனிதர்கள் நெருப்பை உருவாக்கி சிக்கிமுக்கி கல்லையும் பயன்படுத்துறாங்க. அப்ப நெருப்பை என்ன சொல்றாங்க? சிக்கிமுக்கி கல்லை வச்சு என்ன பண்ணிருக்காங்க? நெருப்பை வந்து உருவாக்கி அவர்கள் காட்டு விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும், சமைக்கவும், இரவில் ஒளியை உருவாக்கும் நெருப்பு வந்து பயன்பட்டது. நெருப்பு எதுக்கு பயன்பட்டது? காட்டுல இருக்கிற விலங்குகிட்ட இருந்து பாதுகாத்து கொள்ள, சமைக்க நெருப்பு, இரவில வந்துட்டு ஒளியை உருவாக்க நெருப்பு, இதெல்லாம் வந்து நெருப்பு பயன்பட்டது. இவ்வாறு மனிதர்களின் வாழ்வில் நெருப்பு வந்து ஒரு இன்றியமையாத இடத்தை பிடிச்சது அப்பவே. அதுக்கப்புறம் மனிதர்களின் அடுத்த கண்டுபிடிப்பு, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆயுதங்கள், அதுக்கப்புறம் நெருப்பு. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரம். மனிதர்களின் அடுத்த கண்டுபிடிப்பு என்னன்னா, சக்கரம் என்றால் உனக்கு விழப்பாக இருக்கும். மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும், எந்த அறிவு, அதாவது அந்த இது படிச்சது வந்துட்டு மின்னலை வச்சுதான் வந்துட்டு நெருப்பை கண்டுபிடிக்கும். ஆனா சக்கரம் வந்து பாரு, எந்த அறிவுனா புலன் அறிவு, அவங்களுடைய திங்கிங் எபிலிட்டி, சிந்தனை, அனுபவம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உருவாக்குனதுதான் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் இந்த சக்கரம் ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் சக்கரம் கண்டுபிடிக்கப்படுதல். சக்கரம் உருவாக்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பு என கருதப்படுது. அப்ப சக்கரம் என்பது மனிதன் வந்து
சயின்டிஃபிக்கா கண்டுபிடிச்சது. இப்போ சயின்டிஸ்ட் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வகையில பாத்தீங்கன்னா முன் வரிசையில எது இருக்குன்னா அந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதான் வந்துட்டு முதல் வரிசையில இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டது. மலைகளில் இருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாக்குவதற்கான சிந்தனையை அவர்கள் பெற்றிருக்கலாம். அதாவது திங்கிங், அது திங்க் பண்ண அப்படி அது உருண்டு வரும்போது உருண்டு வருதுன்னா அப்போ இதையும் உருளும் அப்படின்றது ஐடியா வச்சுதான் அவங்க சக்கரத்தை வந்து கண்டுபிடிக்கும். இந்த சக்கரத்தின் பயனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதனால் மனிதர் களிமண்ணில் பானை செய்ய கற்றுக்கொண்டாங்க. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வது எளிதாயிடுச்சு. அவர்கள் பானையை நெருப்பில் சுட்டு அதற்கு உறுதியை கொடுத்தார்கள். பானைகள் மீது பல்வேறு வண்ணங்கள் பூசப்பட்டது. அப்போ சக்கரம் கண்டுபிடிச்ச பிறகு பானையை செய்யறாங்க. அந்த பானையை நெருப்பில் இடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வண்ணம் கொடுக்குறாங்க. அந்த வண்ணங்கள் என்னென்ன, எதுல இருந்து வண்ணத்தை எடுத்தாங்க பாத்தீங்கன்னா வண்ணச் சாயங்கள், தாவரங்களின் வேறு, இலைகள், மரைப்பட்டைகள் ஆகியவற்றின் சாற்றிலிருந்து தான் இந்த வண்ணங்கள் வந்து தயார் பண்ணி அந்த பானைகள்ல பூசினாங்க. இந்த இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர் வந்துட்டு அவங்க மட்பாண்டங்கள் செய்யறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் பங்கு கொண்டாங்க. எதில் வேட்டையாடுறதுக்கு போகும்போது ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் பங்கு கொண்டு வேட்டையாடும் காட்சி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகள் வசித்தார்கள் என்று பார்த்தோம். அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களை சித்தரித்தாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா அதாவது வேட்டையாடக்கு போக முடியாதவங்க குகையில தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்றதாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுதான் வந்து விலங்குகளின் ஓவியங்கள் தான் பெரும்பாலும் வரையப்பட்டது. ஏன்னா அவங்க அதை தானே வேட்டையாடினாங்க. அந்த வேட்டையாடுறது தான் வந்துட்டு குகையில தங்கவங்களுக்கும் இல்லாட்டி அவங்க வந்து பொழுதுபோக்கா வரைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப அப்படிதான் அந்த என்ன ஓவியம் தமிழ்நாட்டில் இல்ல, நேத்து பார்த்தது வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். இது வந்து தமிழ்நாட்டுல தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கன்னு பார்த்தோன்னா கீழ்வளை என்ற இடம் எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம். உசிலம்பட்டி என்ற இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம். குமுதிபதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம். அதுக்கப்புறம் மாவடைப்பு என்பது கோவை மாவட்டம். பொறிவரை என்பது கரிக்கையூர் நீலகிரி மாவட்டம். இது எல்லாம் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தொல் பழங்கால பாறை ஓவியங்கள். இதெல்லாம் பாறை ஓவியங்கள். அதுக்கப்புறம் இல்ல, இவை நாம் முன்னோர்களின் கைவினை திறனை, இந்த பாறை ஓவியங்கள் வந்து எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கைவினை திறனின் வெளிப்பாடுதான் இந்த ஓவியம் சொல்லுங்க. மனித சமூகத்தில் முதல் கலை எதுனா இந்த ஓவியம். அப்போ மனித சமூகம் ஒன்று உருவானதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு சக்கரம் வந்துச்சு. இப்போ அவங்களுடைய கலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவியம். என்ன ஓவியம்? இந்த விலங்குகளை குகைகள்ல வரைஞ்சுதான். அப்போ மனித சமூகத்தின் முதல் கலை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவியம் சொல்றாங்க. அப்ப இந்த கலை வந்தாச்சு. இந்த கலை தோன்றுவதற்கு முன்னாடி, மொழி தோன்றுவதற்கு முன்னால் மனிதர்கள் ஒளியாகவும் அசைவுகளாகவும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தினார்கள். பாறை ஓவியங்களில் அவற்றை பதிவு செய்தார்கள். அதாவது அவங்க அப்படியும் வரைஞ்சிருக்கலாம், வராதவங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கும் இருக்கலாம் அந்த ஓவியங்கள். இல்லாட்டி அவங்க பேச முடியாத மொழின்னு ஒண்ணு உருவாகல. அதுக்கு முன்னாடி அவங்க சைகை மூலயமாகவும் ஒளியாகவும் சவுண்ட் மூலயமாகவும் தான் அவங்க எண்ணங்களை வெளிப்படுத்திருக்கலாம். இல்லாட்டி அந்த பாறைகள்ல ஓவியங்களை வரைஞ்சு அதன் மூலம் பதிவு செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. பழங்கால பாறை ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பல பாறைகளிலும் குகைகளிலும் நாம் ஓவியங்களை காண முடியும். பாறை ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த கால குறித்து சில செய்திகளை தெரிவிக்கிறது. இந்த பாறை ஓவியங்கள்லாம் கடந்த காலத்துல என்னெல்லாம் எப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றது அந்த ஓவியங்கள் வந்து நமக்கு உணர்த்துதுன்றாங்க. அப்போ ஏறத்தாழ 750 குகைகளில் 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகிறான். இன்னும் கண்டறியப்படாத பல குகைகள் நிறைய இருக்குதுன்றாங்க. ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனமாடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த பாறை ஓவியங்கள் வந்து சித்தரிக்கின்றன. ஆண்கள் மட்டும் வேட்டையாடல, பெண்களும் வேட்டையாடி இருக்காங்க, குழந்தைகள் விளையாடி இருக்காங்க, அப்புறம் நடனம் ஆடி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சித்தரிக்கிற இந்த பாறை ஓவியங்கள். இப்போ இந்த ஓவியங்கள் மூலமாக கடந்த கால வாழ்க்கை முறை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, இத்தகைய பாறை மற்றும் குகை ஓவியங்கள் நம் முன்னோர்கள் குறித்து பல கதைகளை நமக்கு தருகிறது. அப்போ முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க பயன்படுத்தின தீட்டப்பட்ட ஓவியங்கள், பயன்படுத்திய பொருட்கள், அவங்க தீட்டிய ஓவியங்கள், அதுக்கப்புறம் இதன் மூலியமா அவங்க கற்கருவிகள், இதன் மூலியமாக தான் அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்றதே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போங்க. வேட்டையாடுவதில் பல ஆபத்துக்கள் இருந்தன. மனிதர்கள் மனிதர்கள் வேட்டையாடுதல் நிறைய ஆபத்துகள் இருந்துச்சு. ஈஸியா காட்டுல போயிட்டு வேட்டையாடுறது கடினமானதானே. மனிதர்கள் மலைப்பகுதிகளில் காடுகளில் பெருமளவு வேட்டையில் ஈடுபட்டதால் பல வகையான விலங்குகள் எண்ணிக்கையில் குறைந்து அரிதானுச்சு. அதாவது அவங்க உணவுக்காக வேட்டையாடுறாங்க,
காடு மலை எல்லா இடத்துலயும் வேட்டையாடி வேட்டையாடி என்ன ஆச்சு, விலங்குகள்லாம் எண்ணிக்கையில குறைஞ்சிடுச்சு. அப்படி குறைஞ்சானது போது அவங்களுடைய தேவையை எதை நோக்கி இருக்குதுன்னா உணவுக்காகத்தான். அப்போ மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்காததால் உணவுக்காக காய்களையும் பழங்களையும் தேட ஆரம்பிக்கட்டாங்க. அப்போ உணவுக்காக எதை தேடினாங்க, இறைச்சி சாப்பிட்டாங்க, அதெல்லாம் தீர்ந்து போயிட்டு இப்போ காய்கறி பழங்கள் இதையெல்லாம் தேடி வேட்டையாடுறது. இதுதான் இதை சார்ந்து அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது. அப்போ அலைந்து திரியும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடையலாம். அப்போ உணவுக்காக அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இடத்துல போயிட்டு நிலையா நிக்கிற ஸ்டேஜுக்கு மனிதன் வந்தாச்சு. அதுதான் உலகின் முதல் விவசாயிகள் தான் இந்த மனிதன். அப்போ சிறப்பாக சொன்னாய் தமிழ். அவர்கள் தின்ற அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. அவர்கள் தின்ற பழம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க, காய்கறிகள் சாப்பிட்டாங்க. அந்த உணவு தின்னு போட்ட அந்த விதைகள் பார்த்தீங்கன்னா கொட்டைகளும் மண்ணில் வீசப்பட்டன. சில நாட்களுக்கு பிறகு அந்த விதைகள் முளைவிட்டன. அவற்றிலிருந்து செடி வளர்வதைக் கண்டு அவர்கள் தற்செயலாக தான் கண்டாங்க. அனுபவத்தாலும் காரண காரியம், அவங்களுடைய அனுபவம் காரணக்காரி ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பலையே, அதுதான் காரணம். எப்படி முளைக்குது, ஏன் முளைக்குது, என்ன காரணம், இதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி குறித்த அறிவாலும் அவர்கள் பயிர் வளர்ப்பு தொடர்பான அறிவை பெற்றாங்க. இப்படிதான் ஒவ்வொரு அனுபவத்தாலும் அறிவாலும் தான் ஒவ்வொருதையும் அவங்க கண்டுபிடிச்சு வராங்க. அப்போ ஒற்றை விதையிலிருந்து இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி எல்லாம் ஒரு செடி முளைக்குதுன்றது அவங்க பாக்குறாங்க. ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்குகள் காய்களையும் கனிகளையும் வழங்கும் என்பதை அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு விதையிலிருந்து இத்தனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ செடி எங்க வளருதுன்னு பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதாக முளைவிடவும் மனிதர்கள் அதையும் கண்டாங்க. அதுக்கப்புறம் நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளருது அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சது. அதுக்கு ஏற்ற மண் பாத்தீங்கன்னா வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்வுக்கு ஏற்றதாக இருந்ததையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதன் மூலம் தான் அவங்களுக்கு என்ன ஆகுது, இதெல்லாம் விவசாயத்திற்கு இட்டு செல்ல காரணங்களாக அமையுது. அப்போ மனிதர்கள் விதைகளையும் கொட்டைகளையும் சேகரிக்கிறாங்க, சேகரிச்சு மண்ணில் விதைக்கிறாங்க. அந்த இளங்கன்றாகவும் செடியாகவும் மரமாகவும் வளர்வதை அவர்கள் கண்டாங்க. முறையாக விதைப்பதன் மூலம் அதிக அளவு உற்பத்தியை பெருக்க முடியும் என்பது அவர்களுக்கு புரிந்தது. இதன் மூலம் விவசாயம் என்பது செயல்பாட்டுகள் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா வந்திருக்காங்க பாருங்க. இப்பதான் விவசாயம் என்பதே ஒரு செயல்பாட்டுக்கு வருது. அவர்கள் விலங்குகளை பழக்கப்படுத்தி அவற்றுக்கு உணவு கொடுத்து வளர்த்து அவற்றையும் விவசாயத்தில் ஈடுபடுத்தினாங்க. அவங்க இனிமேதான் விவசாயத்திற்குன்னு ஒண்ணு வராங்க, ஒரு இடத்துல நிலையா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விலங்குகளையும் விலங்குகளை வளர்ப்பது மனிதர்களின் வாழ்வியல் முக்கியமான பகுதி. எதுனா விலங்குகளை வளர்ப்பது. எருதுகள் பார்த்தீங்கன்னா உழுவதற்கு பயன்பட்டது. எப்படி நாய்கள் அவங்களுடைய காட்டு வேட்டைக்கு போகும்போது பயன்பட்டதோ அதே போல எருதுகள் விவசாயத்திற்கு எளிதாக்கிடுச்சு வேலையை. வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தியதை விட இந்த வாழ்க்கை எளிதாக இருந்ததாம். வேட்டையாடு அங்கங்க அலைஞ்சு தெரிந்து உணவுக்காக போனதை விட ஒரு இடத்துல நின்று விவசாயம் பண்ணி அதை உட்கார்ந்து சாப்பிடும்போது அந்த வேலையை விட இது எளிமையா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி இந்த வாழ்க்கை எளிதாக இருந்தது. விவசாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குடியேறும்படி செய்தது. அப்போ விவசாயம் தான் ஒரு இடத்துல அவங்க தங்குறதுக்கு எது காரணம்னா விவசாயம். அப்ப நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையால் சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கொள்கலன்கள் தேவைப்பட்டன. அப்போ ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியாச்சு, சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும் இல்லையா, அப்போ கொள்கலன்கள் தேவைப்பட்டதுனால இதன் மூலம் பாத்தீங்கன்னா பானை செய்யும் சக்கரமும் நெருப்பும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குச்சு. இதெல்லாம் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சாங்க. இப்போ அவங்க தங்கும் போது அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் அவங்க பயன்பாட்டுக்கு இப்ப வந்துருச்சு. அப்ப கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால் விவசாயம் இன்னும் எளிமையா எப்படி காளைகள் உழுவதற்கு பயன்பட்டதோ கலப்பையும் விவசாயத்தை எளிமையாக்கிடுச்சு. மனிதர்கள் நிலத்தில் இருந்த தேவையற்ற புதர்களை அகற்றி அவற்றை எரித்து நிலத்தை தயார்படுத்தியதுடன் விவசாய பணி தொடங்கியது. அதாவது தேவையில்லாததை அழிப்பாங்க இல்லையா, அதுல இருந்து சாம்பல் கிடைக்குது இல்லையா, அப்ப அதுல இருந்து என்ன ஆகுது, நிலம் நல்லா ஊட்டச்சத்தா மாறுது. அப்ப ஊட்டச்சத்தா மாறும்போது விவசாய பணி நல்லா சிறப்பா இருக்குது. அப்போ அவர்கள் நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து அறுவடை செய்தார்கள். இந்த நிலத்தில் மண் வளம் குன்றிவிட்டால் அவர்கள் வேறொரு பகுதிக்கு இடம்பெயரும். இப்படி அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அடிச்சு உணவு உற்பத்தி பண்றாங்க. அந்த மண்ணோட தரம் குறைந்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா வேற இடத்திற்கு போறாங்க. இப்படி தொடக்கத்தில் விவசாயம் மனிதர்களின் உடனடி உணவு தேவையை நிறைவேற்றுவதற்காக மேற்கொண்டது. அவங்க விவசாயம் என்பது எதற்காக ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்கன்னா அவங்களுடைய உணவு தேவை, உடனடியாக உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தான் அது மேற்கொள்ளப்பட்டது. நாளடைவில் என்னாச்சுன்னா உற்பத்தி அதிகரித்த போது அவர்கள் தங்களது எதிர்கால தேவைக்காக பொருள்களை சேமித்து வைக்க தொடங்கினாங்க. உடனடியா பசியாறதுக்காக மேற்கொள்ளப்பட்டதுதான் விவசாயம். ஆனா
அது அதிகமா விளைச்சல், ஏன்னா சத்தான மண் ஆகும்போது அதிகமான விளைச்சலை கொடுக்கும்போது அதை சேமிச்சு வைக்கிற வந்து தொடங்கிட்டாங்க. அப்ப சேமிக்க வைக்க பொருள்கள் என்ன செய்யணும்னா, எப்படி சமைக்கிறதுக்கு கொள்கலன்கள் தேவைக்கப்பட்டதோ அதே மாதிரி சேமிக்க வைக்க இதுக்கும் வந்து கொள்கலன்கள் தேவை. அப்போ இவ்வாறு சேமிக்கப்பட்ட பொருள்கள் உற்பத்தி குறைந்த காலத்தில் அவர்களுக்கு உதவின. அவர்கள் தங்கள் அனுபவத்தால் ஆற்றுக்கு அருகில் உள்ள நிலம், இதெல்லாம் அனுபவத்தால் தான், ஆற்றுக்கு அருகில் உள்ள நிலம் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டவர். எனவே மனிதர்கள் ஆற்றங்கரையிலேயே நிலையாக தங்க முடிவெடுத்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆற்றங்கரை தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாடு கால்நடைகள் வளர்க்குறதுக்கு, விவசாயம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த இடம் எதுன்னா ஆற்றங்கரைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அங்கேயே தங்குறாங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க, மனிதர்கள் வேட்டையாடுவது எளிதாவதற்கு பல வழிகளை சிந்தித்தார்கள் வேட்டையாடுறதுக்கு. அப்ப பிற விலங்குகளை மோப்பம் பிடிக்கும் ஆற்றலை நாய்கள், மற்ற விலங்குகள் வருவதை, எந்த விலங்கு வந்து மோப்பம் பிடிக்குதுன்னா நாய்கள், அந்த விலங்குகளை தங்கள் எல்லைக்குள் அனுமதிக்காமல் துரத்துவதையும் அவர்கள் கண்டார்கள். எனவே தங்கள் வேட்டையாடும் போது நாய் உதவியாக இருக்க முடியும் என்பதை மனிதர்கள் உணர்ந்தார்கள். இதன் மூலம் நாய் மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா நாய் தான். அது மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எதுன்னா நாய் தான். அப்போ அதுக்கப்புறம் தான் எருதெல்லாம் வந்திருக்கும். ஆனா மனிதனால பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு, ஏன்னா முதல்ல வேட்டை தான் ஆடினாங்க, விவசாயன்றது அப்புறம் தானே வந்தது. அப்போ மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய். அது மட்டும் இல்லாம நாயுடன் கோழி, ஆடு, பசு போன்றவற்றையும் அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். மனிதர்கள் நெடுங்காலமாக சமவெளிகளில் தங்கினாங்க. அப்படியே ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு பிளைன் ஏரியாவில் வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. இந்த காலகட்டத்தில் அவர்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்டது எங்க, ஒரு பிளைனான சமவெளியில தங்க ஆரம்பிச்ச பிறகு விவசாயத்தை வந்து ஒரு நல்லா கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு மட்டுமல்லாம கைவினை கலைகளுக்கான திறன்களையும் வளர்த்துக்கிட்டாங்க. விவசாயம் பண்றது மட்டுமல்லாமல் கைவினைகள் பொருள்கள் செய்யறதையும் திறன்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் ஓரிடத்தில் குடியேறி நிரந்தரமாக தங்கும் வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்குது. ஒரே இடத்துல குடியேறின பிறகு தங்குறது வாழ்க்கை முறை என்ன செய்யுதுன்னா, ஒரே இடத்துல இருந்து உற்பத்தி முறை வந்து அதிகமாகுது. இப்போது அவர்களிடம் தேவையை விட அதிகமான அளவில் தானியங்கள் நிறைய இருந்துச்சு. அவர்கள் கூடுதல் தானியங்கள் பிற குழுக்களிடம் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் ஒரே ஒரு உற்பத்தியே பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட இருக்காது, இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறது இவங்க கிட்ட. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அதிகமா அது தான் தேவைக்கு போக பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. இப்படி பண்ணி பரிமாற்றம் செய்துக்கிறதுக்கு பேர் என்னன்னா பண்டமாற்று முறை என்று அழைக்கப்படுது. இவ்வாறு இந்த பண்டமாற்று முறை ஒருத்தருக்கு பொருள் கொடுத்து பொருள் வாங்குதல், உங்ககிட்ட ஒரு பொருள் என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்து பரிமாற்றம் நடக்க போகுது. என்ன ஆகுதுன்னா வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்தது. வர்த்தகமும் வளர்ந்ததுனால காசு பணம் அதிகமாகுது இல்லையா மக்கள் கிட்ட. அதனாலதான் நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றதுக்கு காரணம் என்ன, இந்த பண்டமாற்று முறைதான் நகரமும் பெருநகரங்களும் தோன்றுவதற்கு. அவ்வளவுதான், இந்த பாடம் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் மீள்பார்வை ஒண்ணு பார்ப்போம். மீள்பார்வை இதெல்லாம் நம்ம இந்த பாடத்துல ஒரு படிச்சுன்னு ஒரு ஓவர் வியூ பார்ப்போம். மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாம வளர்ச்சி என்கிறோம். ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியே வராங்க. உலகத்துல பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து குடியேறாங்க. அப்படி குடியேறின மனிதர்கள் சிக்கி முக்கி கற்களின் துணையுடன் கூர்மையான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்குறாங்க. அப்படி வேட்டையாடும் விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை இதெல்லாம் எதுக்காக பயன்படும். சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. பானை செய்வதற்கு சக்கரம் எளிதாக்கியது. தொடக்க கால மனிதர்கள் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுது. இது எல்லாம் நாம இந்த பாடத்துல நம்ம பார்த்தது. இப்போ வந்துட்டு கலை சொற்கள் மட்டும் பார்ப்போம். மற்றதெல்லாம் நீங்க இந்த வீடியோ 2 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இதுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீங்களே பண்றீங்க. என்னோடது என்னன்னா, கேள்வி பதில் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொடுக்குறேன். ஆனா இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க விடை கொடுக்கறதுக்கு. ஓகே. கால இயந்திரம்னா என்னதுன்னா டைம் மெஷின். இதுதான் வந்து கால இயந்திரம். தமிழ்ல கால இயந்திரம், டைம் மெஷின். பரிணாம வளர்ச்சி, யாரு மனிதன் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தான்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன், எப்படி வந்து பரிணாம வளர்ச்சி அடையறாங்கன்னு சொல்லிட்டு. இறை பிடித்துணி, அதாவது பிரிடேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரை வந்து அடிச்சு சாப்பிடுறது. எப்படி புலி வந்து மற்ற உயிரினங்களை அடிச்சு சாப்பிடுதா,
அதுதான் வந்து பிரிடேட்டர்னு சொல்லுவாங்க. காலச்சுவடு, அதாவது காலச்சுவடு ஒன்று பார்த்தோமா, தான்சானியாவில் இருந்து கிடைச்சது சொல்லிட்டு ஃபுட் பிரிண்ட்ஸ், இதுதான் வந்து காலச்சுவடு. இதெல்லாம் கலைச்சொற்கள். அவ்வளோதான். அடுத்த வகுப்புல பார்ப்போம்மா. தேங்க்யூம்மா.